வணக்கம் நேயர்களே. இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு திருச்சி கிழக்குல நடிகர் விஜய் தன்னுடைய 2வது நாமினேஷன ஃபைல் பண்ணியிருக்கிறாரு. அப்படிங்கிறது தான் ஊடகங்கள்ல செய்தி. காலையில இருந்தே வழக்கம் போல விஜய்க்கு ஒத்து ஊட ஆரம்பிச்சுட்டாங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியா. விஜய் படுக்கைய விட்டு எழுந்திரிச்சாரு. விஜய் பாத்ரூம்க்கு போனாரு. விஜய் பல்ல விளக்குனாரு. விஜய் டிரெஸ் பண்ணிக்கிட்டாரு. விஜய் காருக்குள்ள அடி எடுத்து வச்சுட்டாரு. விஜய் ஃபிளைட் ஏறிட்டாரு. ஏர்போர்ட்ல இறங்கிட்டாரு. அப்படின்னு மினிட் டு மினிட் விஜய் பத்தின டீடைல்ஸ் போயிட்டு இருக்கு. ஆனா, நமக்கு இதுல நெறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு. ஒண்ணு, இந்த ஆளு எங்க போனாலும் ஏதாவது ஒரு 7:30ய கூட்டுறதே பொழப்பா வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இன்னைக்கு கூட பாருங்க, இவ்ளோ பிளானிங், அதுவும் செங்கோட்டையன் மாரி ஜெயலலிதாக்கே பிளான் போட்டு குடுத்த ஒரு சீனியர் லீடர் பிளான் போட்டும், இவங்கெல்லாம் இந்த அளவுக்கு சொதப்புறாங்க அப்படின்னு நினைக்கும் பொழுது, உண்மையிலேயே இவங்களுக்கெல்லாம் அரசியல் பற்றிய புரிதல் இருக்கா? ஏதாவது ஒரு அறிவு இருக்கா? அடிப்படை அறிவு இருக்கா? அப்படிங்கிறதே நம்ம கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. இன்னைக்கு கூட பாருங்க, ஏர்போர்ட்ல பவுன்சர்ஸுக்கும், ஜர்னலிஸ்ட்க்கும் ஒரே சண்டை திருச்சி ஏர்போர்ட்ல. அதாவது ஏர்போர்ட்ல வழக்கமா போடுற பேரிகேட தவிர, இவங்க தனிப்பட்ட முறையில இவங்க பேரிகேட்ஸ் போட்டிருக்கிறாங்களாம். இதெல்லாம் ஏன் போட்டிருக்கீங்க? அப்படின்னு சொல்லி ஜர்னலிஸ்ட்ட ஒரே தள்ளுமுள்ளு பண்ணாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்குள்ள சண்டை ஏற்பட்டிருக்கு. ஏர்போர்ட்டுக்குள்ள இப்படி ஒரு சண்டைனா, ஏர்போர்ட்டுக்கு வெளியில பார்த்தீங்கன்னா, போலீஸுக்கும் தாவேகா தொண்டர்களுக்கும் சண்டை. எங்க ஏர்போர்ட்டுக்குள்ள விட மாட்டேங்கிறீங்க? எங்க தலைவர போய் நாங்க மாலை போட்டு மரியாதை பண்ணி ரிசீவ் பண்ண வேண்டாமா? எங்கள ஏன் ஏர்போர்ட்குள்ள விட மாட்டேங்கிறீங்க? அப்படின்னு சண்டை. இவங்க ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தா, அந்த இடம் எந்த நிலைமையில மாறும்? எப்படி குப்பை கூடமா மாறும்? எப்படி எல்லாத்தையும் உடைச்சு துவம்சம் பண்ணுவாங்க? அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அந்த வகையில போலீஸ்காரங்க இவங்கள ஏர்போர்ட்குள்ள அனுமதிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. வெளியில வந்த விஜய், அதுக்கப்புறம் தன்னுடைய பஸ்ல ஏறி, ரோடு பூரா கை காட்டிக்கிட்டு, பர்மிஷனே வாங்காம ஒரு ரோட் ஷோ பண்ணியிருக்கிறாரு. அதனுடைய விஷுவல்ஸ் உங்களுக்கு நேரடியாக சோசியல் மீடியாக்கு போனீங்கன்னா பார்க்கலாம். ஒரு பக்கம் என்ன சொல்லுவாங்க? எங்களுக்கு பர்மிஷன் குடுக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா கேட்டா என்ன சொல்லுவாங்க? தேர்தல் ஆணையம் தரப்புல இருந்தே சொல்லுவாங்க, இவங்க முறைப்படி ஆன்லைன்ல பெர்மிஷன் கேட்கணும். ஆனா ஆன்லைன்ல பர்மிஷன் கேட்காம, பேருக்கு ஒரு லெட்டர் எழுதுனாங்கன்னு சொல்றாங்க. அந்த லெட்டரையாவது ஒழுங்கா எழுதுறாங்களா? எங்களுக்கு பிரச்சாரம் பண்ண பர்மிஷன் குடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு, நாங்க ஒன்றிய உள்துறை அமைச்சர்கிட்ட, ஒன்றிய உள்துறை செயலர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண போறோம் அப்படின்னு, கட்சியுடைய 2ஆம் கட்ட தலைவர் நிர்மல் குமார் லெட்டர் எழுதுறாரு. சரி, லெட்டர் எழுதும்போது 1க்கு 2 தடவ யாருக்கு எழுதுறோம் அப்படிங்கிறத செக் பண்ண வேண்டாமா? ஹோம் செக்ரட்டரி அப்படின்னு சொல்லி 2 வருஷம் முன்னால ஹோம் செக்ரட்டரியா இருந்தா அஜய் பல்லாவுக்கு இவங்க லெட்டர் எழுதுறாங்க. அந்த ஆளு 2 வருஷத்துக்கு முன்னாலேயே அந்த பதவிய விட்டு தூக்கி, அவர இப்ப மணிப்பூர் கவர்னரா போட்டிருக்கிறாங்க. இப்ப அந்த பதவியில இருக்கிறவர் கணேஷ் மோகன். அவருக்கு லெட்டர் எழுதுறதுக்கு பதிலா, மணிப்பூர் கவர்னருக்கு அட்ரஸ் பண்ணி இந்த தற்கூரி கூட்டம் லெட்டர் எழுதியிருக்கு. சரிப்பா, ஏதோ தேர்தல் அர்ஜென்ட்ல இருந்தாங்க. பரப்புரை எல்லாம் மும்முரமா நடந்துட்டு இருக்கு. அதனால கவனக்குறைவா எழுதியிருப்பாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த கவனக்குறைவை இங்க நெறைய தடவ பண்ணிட்டாங்க. இது ஒரு ரிப்பீட் பெர்ஃபார்மன்ஸா தான் இருக்கு. இப்ப கூட பெரம்பூர்ல இவர் பிரச்சாரத்துக்கு போகும்போது, "பாருங்க, பாருங்க, திமுக தூண்டி விட்டு, ஸ்டாலின் அவர்கள் தூண்டி விட்டு முனிசிபாலிட்டி குழி நோண்டிட்டாங்க" அப்படின்னு சொல்றாங்க. குழிய நோண்டுனது மெட்ரோ வாட்டர். அங்க ஒரு பைப் லைன்ல லீக் இருந்து தண்ணி வேஸ்ட்டா போகுதே, மக்கள் பாதிக்கப்படுவாங்களேன்னு, அந்த குழிய நோண்டி அந்த பைப்ப சரி பண்ணி உடனே அத மூடியும் செஞ்சுட்டாங்க. ஆனா யாரு குழி நோண்டுனாங்கன்னு கூட தெரியாம, மெட்ரோ வாட்டர கேள்வி கேட்கறதுக்கு பதிலா, முனிசிபாலிட்டிய கேள்வி கேட்டுட்டு இருக்கு இந்த தற்கூரி கூட்டம். சரி, இதுதான் இப்படின்னா, கொஞ்ச நாள் முன்னாடி இதே மாதிரி தான். தலைமை தேர்தல் அதிகாரிக்கு லெட்டர் எழுதுறதுக்கு பதிலா, மாநில தேர்தல் ஆணையத்துக்கு இவங்க லெட்டர் எழுதுனாங்க. இப்படிப்பட்ட நெறைய விஷயத்த இவங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. இன்னைக்கு கூட பாருங்க, ரோட் ஷோ அப்படிங்கிற பேர்ல சாலை விதிகளை எதையுமே பின்பற்றாம, அந்த வீடியோ சமூக வலைதளங்கள்ல இருக்கு. எல்லாமே நான் ப்ளே பண்ண சொல்றேன் பாருங்க. எந்தவித ரோட் ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸையும் இவங்க ஃபாலோ பண்ணாம, ஒட்டுமொத்த டிராபிக்கையும் நிப்பாட்டி, பொதுமக்களுக்கு இடைஞ்சல் ஏற்படுத்தி, பர்மிஷனே வாங்காம ஒரு ரோட் ஷோ பண்ணியிருக்கிறாங்க. ஒண்ணு, ப்ராப்பரா பர்மிஷன் வாங்குறது கிடையாது. அப்படியே பர்மிஷன் வாங்குனாலும் ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ மதிக்கிறது கிடையாது. அப்படியே ஏதாவது அசம்பாவிதம் நடந்ததுன்னா, உடனே திமுக மேலயும், காவல்துறை மேலயும் பழிய தூக்கி போட்டுறது. இது என்ன விதமான ஒரு அரசியல்? ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு அக்கவுண்டபிலிட்டி எப்பவுமே எடுத்துக்க மாட்டீங்களா? இன்னைக்கும் பாருங்க, திருச்சியில விஜய் நாமினேஷன் தானே ஃபைல் பண்ண வராரு. ரோடு பூரா விசில அடிச்சு, அடிச்சு, அடிச்சு இன்னைக்கு பிள்ளைங்க எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஏகப்பட்ட டிஸ்டர்பன்ஸ ஏற்படுத்தி, இன்னைக்கு ஒலிபெருக்கையில அனௌன்ஸ் பண்றாங்க. தயவு செஞ்சு விசில் அடிக்காதீங்க. புள்ளைங்க எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க. அவங்களால கான்சன்ட்ரேட் பண்ண முடியல அப்படின்னு. சத்தம் போடாதீங்க. ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் பப்ளிக் எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு. இது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் ஆதவ அர்ஜுனா வந்த வண்டி, அங்க பாதுகாப்புக்கு வந்த ஒரு காவலர் மீது ஏறி அவர் கால் உடைஞ்சு போச்சுங்க. வலியில துடிக்கிறாரு. அவர கொண்டு போய் ஹாஸ்பிடல்ல சேர்த்து தூக்கிட்டு போறாங்க. என்ன அவலம் இது? அதே மாரி பஸ்ல போற விஜய் திடீர்னு சொல்லாம கொள்ளாம பஸ்ஸ விட்டு இறங்கி ரோட்ல இவர் பஸ்ஸுக்கு குறுக்கால வந்த ஒரு மோட்டார் பைக் சரியுது. அங்க போய் என்ன நடக்குது அப்படின்னு பாக்குற மாரி ஒரு டிராமா போடுறாரு.
முதல்ல ரோட் ஷோ பண்றதுக்கே பர்மிஷன் கிடையாது. போதுமான பாதுகாப்பு எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு நீங்க தான் கம்ப்ளைண்ட் பண்றீங்க. அப்படி இருக்கும்போது திடீர்னு நீங்க பஸ்ல இருந்து இறங்கி வந்து யாராவது ரசிகர்கள் உங்களை முற்றுகையிட்டு உங்களுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டுச்சுன்னா அப்பவும் யார குறை சொல்லுவீங்க? காவல்துறை தானே குறை சொல்லுவீங்க. இத்தனைக்கும் உங்களுக்கு Y+ பாதுகாப்பு இருக்கு, உங்க சொந்த பவுன்சர்ஸ் இருக்காங்க, இது இல்லாம காவல்துறை பாதுகாப்பு கொடுக்குது, இது இல்லாம நீங்க வேற 2500 பேருக்கு ட்ரைனிங் கொடுத்து நாங்க ஒரு பாதுகாப்பு படை அமைக்க போறோம் அப்படின்னு பேசுனீங்க. இதெல்லாம் யார்கிட்ட இருந்து உங்களை பாதுகாக்க? உங்க ரசிகர்கள் கிட்ட இருந்து நீங்க பாதுகாப்பு கேக்குறீங்க. எவ்வளவு அவலமான ஒரு விஷயமா இருக்கு. அப்போ அந்த ரசிகர்களை 3 வருஷமா நெறிமுறைப்படுத்தி அவங்களுக்கு கொஞ்சமாவது டிசிப்ளின் கத்து கொடுக்க ஏதாவது ஒரு இடத்துல நீங்க முயற்சி பண்ணிருக்கீங்களா? உங்களுக்கே அந்த டிசிப்ளின் இல்ல. அப்படி இருக்கும் பொழுது உங்க கட்சியில இருக்கக்கூடிய அந்த இளைஞர்களை சொல்லி என்ன பிரயோஜனம்? இப்படி போற இடத்துல எல்லாம் இடைஞ்சல் பண்றதுக்கு பேசாம நீங்க ஆன்லைன்லயே பிரச்சாரம் பண்ணலாமே. புதுச்சேரியில பர்மிஷன் கேட்டீங்க, பர்மிஷன் கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. இப்ப ஆன்லைன்ல பிரச்சாரம் பண்ண போறீங்க அப்படிங்கிற செய்தி வெளியில வருது. தமிழ்நாட்டிலே அதையே பண்ணிட்டு போங்களேன். அதுக்காகத்தான் நீங்க அடி போடுறீங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. சரி, மேடை ஏறி பேசுறீங்கல்ல, ஒவ்வொரு தொகுதிக்கும் போறீங்களே, அந்த தொகுதியில என்ன பிரச்சனைகள் இருக்கு, அந்த மக்களுக்கு என்ன கஷ்டங்கள் இருக்கு, அத பத்தி ஏதாவது ஒரு மேடையில பேசுறீங்களா உருப்படியா? நான் ஃபுட்டேஜ் போட சொல்றேன் மக்களே, நீங்க பாருங்க. 3 வெவ்வேறு இடங்களில் விஜய் பேசினது. முதல்ல ஒரு மேடையில பேசினது, அதுக்கப்புறம் முந்தானத்து பெரம்பூர்ல பேசினது, அப்புறம் இன்னைக்கு திருச்சி கிழக்குல பேசினது. 3 கிளிப்பிங்க நான் ப்ளே பண்ண சொல்றேன். இக்கு, இம்மு, இப்பு, இச்சு கூட மாறாம அப்படியே அதே ஏத்த இறக்கத்தோட ஒரே டயலாக் மனப்பாடம் பண்ணி வச்சத அப்படியே வாந்தி எடுக்கிறார். உங்களுடைய டிக்கெட்டை புக் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு தலைமுறைக்கான ஒரு தேர்தல், உங்களுக்கான தேர்தல். எவ்வளவு பெரிய வசதியான வாழ்க்கையா இருந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். உங்களுக்காக நன்றி கடன் செலுத்துறதுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். அத்தனை வழிகளையும் தாங்கிக்கிட்டு உங்களுக்காக மட்டுமே நான் வந்திருக்கிறேன். உங்களுக்கு நன்றி கடன் செலுத்துறதுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். ஒரு நாளும் பொய் சொல்லி உங்களை நான் ஏமாத்த மாட்டேன். இந்த 4 முனை போட்டி, 40 முனை போட்டின்னு எத்தனை முனை போட்டின்னு எத்தனை உருட்டினாலும் இங்கு 2 முனை போட்டி தான். ஒண்ணு, இன்னொன்னு. உங்களுடைய டிக்கெட்டை புக் பண்ணுங்க. இது ஒரு தலைமுறைக்கான தேர்தல், உங்களுக்கான தேர்தல். எவ்வளவு பெரிய வசதியான வாழ்க்கையா இருந்தாலும் எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். உங்களுக்காக நன்றி கடன் செலுத்துறதுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். எல்லா வழிகளையும் தாங்கிக்கிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். ஒரு நாளும் பொய் சொல்லி உங்களை நான் ஏமாத்த மாட்டேன். இந்த 4 முனை போட்டி, 40 முனை போட்டி, எத்தனை முனை போட்டி, எத்தனை உருட்டினாலும் இங்க 2 முனை போட்டி தான். ஒண்ணு, இன்னொன்னு. எவ்வளவு பெரிய வசதியான வாழ்க்கையா இருந்தாலும் எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். உங்களுக்காக நன்றி கடன் செலுத்துறதுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். அத்தனை வழிகளையும் தாங்கிக்கிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். ஒரு நாளும் பொய் சொல்லி உங்களை நான் ஏமாத்த மாட்டேன். இந்த 4 முனை போட்டி, 40 முனை போட்டின்னு எத்தனை முனை போட்டின்னு வந்தாலும் இங்க 2 முனை போட்டி மட்டும்தான். ஒண்ணு, இன்னொன்னு. இத வாந்தி எடுக்கிறதுக்கு தான் சென்னையில இருந்து கிளம்பி திருச்சிக்கு போனீங்களா? அப்புறம் அது என்ன? நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கேன், பல கஷ்டங்களை தாங்கிட்டு வந்திருக்கேன், பல இன்னல்களை கடந்து வந்திருக்கேன். என்ன கஷ்டப்பட்டீங்க நீங்க? இல்ல என்ன கஷ்டப்பட்டீங்கன்னு கேக்குறேன். பனையூர்ல சகல வசதியோட பாதுகாப்போட வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. உங்க வீட்டுல இருந்து பக்கத்து வீட்டுக்கு போறதுக்கு கூட கார்ல ஏறிதான் போடுறீங்க. அந்த 10 அடி கூட நடக்க உங்களால முடியல. உங்க காலுக்கு வணங்கல. வெளி மாநிலம் போனோம், இல்ல வெளியூர் போனோம், இல்ல வெளிநாட்டுக்கு போனோம்னா சொந்தமா பிரைவேட் ஜெட்டு லட்சக்கணக்குல கோடிக்கணக்குல செலவழிச்சு போறீங்க. சரி, வெளியூருக்கு போறீங்க, அங்க எங்கேயாவது தங்குறீங்களான்னு பாத்தீங்கன்னா அதுவும் இல்ல. ஏதாவது ஒரு பிரச்சனைனா திருப்பி பார்க்காத அளவுக்கு நிமிஷத்துல கிளம்பி வந்துடுறீங்க. மத்த பனையூருக்குள்ள பூந்துக்கிறீங்க. ஒரு 2 பாயிண்ட்ல உங்களால பிரச்சாரம் பண்ண முடியல. வெயில், சூடு இதெல்லாம் தாங்க முடியாம பஸ்ஸுக்குள்ள பூந்துக்கிறீங்க. நேரா திரும்ப போய் பனையூர்ல ரெஸ்ட் எடுக்கிறீங்க. உங்க வேட்பாளர் அறிமுக கூட்டத்தையே 5 ஸ்டார் ஹோட்டல்ல வச்சு நடத்துறீங்க. அப்புறம் என்ன, நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கிறேன், எல்லா வசதியும் விட்டுட்டு மக்களுக்காக உழைக்க வந்திருக்கிறேன், ஏன் போய் பேசுறீங்க? என்ன அப்படி எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்து கிழிச்சிட்டீங்க நீங்க? ஆமாமா, 50-60 வருஷமா அரசியல்ல நின்னு மக்களுக்காக போராட்டம் பண்ணி மக்கள் பிரச்சனைய பேசி வீடு வீடா போய் நின்னு ஓட்டு கேட்கிறோம். இப்படி எதையுமே செய்யாம நாங்க சினிமால இருந்து அப்படியே வந்து குதிச்சிருவோம். உங்களுக்காக எங்க 1000 கோடி வருமானத்தை விட்டுட்டு வந்துருவோம். நாங்க ரொம்ப எளிமையானவர்கள், நாங்க கஷ்டப்படுறவங்க. இந்த சிம்பத்தி கார்டை எத்தனை நாள் பிளே பண்ணுவீங்க? மத்த கட்சிகள், மத்த தலைவர்கள்லாம் பிரச்சாரம் பண்றாங்களே, எனக்காவது பாத்திருக்கீங்களா மிஸ்டர் விஜய்? ஆளும் கட்சி திமுக இன்னைக்கு அவங்க செஞ்ச சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்கறாங்க. ஒன்றிய அரசு நம்மளை எப்படி எல்லாம் வஞ்சிக்குது அப்படிங்கறத சொல்லி ஓட்டு கேட்கறாங்க. மாநில உரிமைகளை பேசுறாங்க, மக்கள் உரிமைகளை பேசுறாங்க, மக்களுக்கு வர வேண்டிய விஷயங்களை பத்தி பேசுறாங்க, எதிர்காலத்தை பத்தி பேசுறாங்க, மாணவர்களுடைய கல்வியை பத்தி பேசுறாங்க, இளைஞர்களோட வேலை வாய்ப்பை பத்தி பேசுறாங்க, பெண்களுடைய முன்னேற்றத்தை பத்தி பேசுறாங்க.
2 தொகுதியில நிக்கிறீங்கல்ல. பெரம்பூருக்கு போனீங்கல்ல பிரச்சாரத்துக்கு. பெரம்பூர் மக்களுடைய பிரச்சனை என்ன அப்படிங்கறத பத்தி ஏதாவது பேசுனீங்களா? இன்னைக்கு திருச்சி கிழக்குல ஒரு தொகுதியில போய் பிரச்சாரம் பண்றீங்களே, அந்த தொகுதியில இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன தேவைகள், என்ன பிரச்சனைகள் அத பத்தி ஏதாவது பேசுனீங்களா? சிஎம் ஆகணும்ன்ற ஆசை மட்டும் இருக்கு. ஆனா மக்கள் பிரச்சனையே பேச மாட்டீங்க. சொல்லிக்கிறதுக்குன்னு சாதனைகள் எதுவும் கிடையாது. அட்லீஸ்ட் ஆட்சிக்கு வந்தா என்ன செய்ய போறோங்கிறதையாவது பேசுறீங்களா? களத்துல இருக்கக்கூடிய மற்ற 3 கட்சிகளும் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு? இன்னும் எலெக்ஷனுக்கு 20 நாள் தான் பாக்கி இருக்கு. தாவேகாவுடைய தேர்தல் அறிக்கைன்னு அபிஷியலா ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் வெளியில வந்துச்சா? தேர்தல் அறிக்கையை ரெடி பண்ண குழு மட்டும் போட தெரிஞ்சது. சும்மா பொத்தாம் பொதுவா மேலோட்டமா எதையாவது ஒண்ணு பேசிட்டு போக வேண்டியது. அவங்க 1000 ரூபாய் கொடுத்தா நான் 2500 ரூபாய் கொடுப்பேன். நான் ஒரு சவரன் தங்கம் கொடுப்பேன். தாய்மாமன் சீரா நான் தங்க மோதிரம் கொடுப்பேன். இலவசங்கள் மக்களை கெடுக்குதுன்னு வீரவசனம் பேசிட்டு நீங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தேர்தல் அறிக்கைங்கிற பேர்ல எப்படி திரைப்படங்கள்ல தெலுங்கு படத்தை காப்பி பண்ணி படம் எடுக்கிறீங்களோ அதே மாதிரி இங்க அரசியல்ல அடுத்தவனுடைய தேர்தல் அறிக்கையை காப்பி பண்ண வேண்டியது. இதுல வேடிக்கை என்னன்னா கொஞ்சம் கூட யோசிக்காம ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்ண வேண்டியது. இதற்கான நிதி ஆதாரத்தை எங்க திரட்ட போறோம் அப்படின்னு கேட்டா இவங்க கிட்ட பதில் கிடையாது. நேத்து டைம்ஸ் ஆஃப் இந்தியால ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு. அதுல என்ன சொல்றாங்க? இப்படி இலவசமாக அறிவிச்சிருக்காங்க, வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அறிவிச்சிருக்காங்க. 3 முக்கியமான கட்சிகளும் அறிவிச்சிருக்காங்க. இதுல திமுக அறிவிச்ச வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்க்கு மொத்தம் 57,000 கோடி சொச்சம் ஆகும். ஆனா இந்த 57,000 கோடிய எப்படி நாங்க நிதி திரட்ட போறோம் அப்படிங்கிறதுக்கான விவரங்களையும் தேர்தல் அறிக்கையில ரொம்ப தெளிவா கொடுத்திருக்காங்க. 18 லட்சம் கோடி நாங்க வருமானம் ஈர்க்க போறோம், 50 லட்சம் பேருக்கு வேலை கொடுக்க போறோம் அப்படின்னு தெளிவா சொல்லி இருக்கிறாங்க. ஆனா அதிமுக தாவேகா அனௌன்ஸ் பண்ண ஸ்கீமுக்கு வருஷம் எவ்வளவு எக்ஸ்ட்ரா ஆகும் தெரியுமா? கிட்டத்தட்ட 74,000 கோடி அதிமுக சொன்ன ஸ்கீம்ஸ்க்கு. விஜய் சொன்ன ஸ்கீம்ஸ்க்கு 72,000 கோடி. அதிமுக அட்லீஸ்ட் ஏற்கனவே ஆட்சியில இருந்தவங்க. ஓரளவுக்கு ஆட்சி நிர்வாகம்னா என்னன்னு தெரியும் அவங்களுக்கு. ஆனா அப்படிப்பட்ட எடப்பாடி பழனிசாமி கிட்டயே 10,000 ரூபாய் கொடுப்போம்னு சொல்றீங்களே, அந்த 10,000 ரூபாய்க்கு நிதி எங்கேருந்து வரும்னு கேட்டா பதில் சொல்ல தெரியல. எந்த வரிச்சுமைனால மக்கள் கஷ்டப்படுறாங்க அதுக்காக 10,000 ரூபாய் கொடுக்குறோம்னு சொல்றோமோ அந்த நிதியையே நாங்க வரியை ஏத்தி கலெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு அபத்தமா பேசுறாரு. விஜய் ஒரு படி மேல என்ன தெரியுமா சொல்றாரு? இதற்கான நிதி எங்கேருந்து வரும்னா ஸ்டாலின் கமிஷன் அடிக்கிறாரு. ஸ்டாலின் 30% கமிஷன் அடிக்கிறாரு. அந்த 30% கமிஷன் பணம் இருந்தாலே இதை எல்லாத்தையும் நிறைவேற்ற முடியும். எவ்வளவு அபத்தமா இருக்கு யோசிச்சு பாருங்க. சரி, ஒருவேளை மக்கள் இவருக்கு ஓட்டு போட்டு ஆட்சிக்கு கொண்டு வந்து உட்கார வச்சுட்டாங்க. இன்னைக்கு பேசுறீங்க ஸ்டாலின் கமிஷன் அடிக்கிறாரு, ஸ்டாலின் கரப்ஷன் பண்றாருன்னு. நாளைக்கே ஸ்டாலின் கமிஷன் அடிக்கல, கரப்ஷன் பண்ணல அப்படின்னு நிரூபணம் ஆச்சுன்னா, இந்த 30% இல்லன்னு ஆயிடுச்சுன்னா, அப்ப இந்த நிதி ஆதாரத்துக்கு என்ன பண்ணுவீங்க? அதுக்கு ஏதாவது செயல் திட்டம் வச்சிருக்கீங்களா? ஏதாவது பிளான் பி நீங்க வச்சிருக்கீங்களா? சும்மா குருட்டாம் போக்குல அடிச்சு விட வேண்டியது. இதெல்லாம் கூட கடந்து போயிடலாங்க. ஆனா இந்த பாஜகவை காப்பாத்துற ஒரு அயோக்கியத்தனமான அரசியல் பண்றீங்க பாத்தீங்களா? இந்த சங்கிகளை தூக்கி சுமக்கிற வேலையை பண்றீங்களே, இதுதான் உச்சபட்ச அயோக்கியத்தனம். திருச்சியில பேசும்போது சொல்றாரு, எல்பிஜி தட்டுப்பாடு வந்துருச்சு, மக்கள் எல்லாம் அவதிப்படுறாங்க, மாநில அரசு இதுக்காக எதுவுமே செய்யல. தமிழ்நாட்டுல தானே இருக்கீங்க மிஸ்டர் விஜய். மாநில அரசு ஒரு வாரம் முன்னால ஒரு மிகப்பெரிய பிரஸ் மீட் வச்சு ஐஏஎஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் பேசினாரு. தமிழ்நாட்டு அரசியல தினம் ஃபாலோ பண்றீங்கன்னா தமிழ்நாடு அரசு இந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ணிருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பனையூர்ல படுத்துக்கிட்டு இந்த வெட்டி தற்கொலைகள் போடுற ரீல்ஸ பாத்துட்டு இருந்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுச்சுன்னு எப்படி புரியும் உங்களுக்கு? ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் கொடுத்த பிரஸ் மீட்டை போய் பாருங்க. மாநில அளவுல டொமஸ்டிக் மற்றும் கமர்ஷியல் சிலிண்டர்ஸ் உடைய விநியோகத்தை ஒவ்வொரு மாவட்டத்திலயும் மாவட்ட ஆட்சியர் தலைமையில அதை கண்காணிக்கணும். யாரும் பதுக்க கூடாது, பிளாக்ல விற்க கூடாது அப்படிங்கிறதுக்காக நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. இது தவிர எல்லா உணவகங்கள், நீங்க பேசுனீங்க இல்லையா இன்னைக்கு, டீக்கடைக்காரங்க எல்லாம் ரொம்ப அவஸ்தைப்படுறாங்க அப்படின்னு. எல்லா உணவகங்களும் கிளவுட் கிச்சன்ஸ் உட்பட லைசன்ஸ் இருக்கோ இல்லையோ, இந்த மாதிரி கமர்ஷியல் பர்பஸுக்காக அவங்க எலக்ட்ரிக் ஸ்டவ் பயன்படுத்துறாங்க, சிலிண்டர் கிடைக்காததுனால எலக்ட்ரிக் ஸ்டவ் பயன்படுத்துறாங்கன்னா கரண்ட் பில்ல யூனிட்டுக்கு 2 ரூபாய் மானியம் கொடுத்திருக்கு தமிழ்நாடு அரசு. அதே மாதிரி சின்ன சின்ன எம்எஸ்எம்இஸ்ல ஆரம்பிச்சு பெரிய பெரிய ஃபேக்டரி வரைக்கும் மாற்று எரிபொருள் அவங்க பயன்படுத்துறாங்கன்னா அதற்கு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட்ல இருந்து முதல்ல அப்ரூவல் வாங்கணும். இப்போ அந்த அப்ரூவல் தேவையில்லை, நீங்க ஆல்டர்னேட்டிவ் சோர்சஸ் ஆஃப் ஃபியூவலை பயன்படுத்தலாம் அப்படின்னு அரசாணை போட்டிருக்கிறாங்க. ரேஷன் கடையில ஏழை எளிய மக்களுக்கு கெரோசின் எக்ஸ்ட்ரா விநியோகம் பண்றதுக்கான ஏற்பாடுகள் பண்ணிருக்கிறாங்க. இப்படி எத்தனையோ விஷயங்களை தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு முதலமைச்சர் செஞ்சிருக்கிறார். ஒன்றிய அரசு என்ன பண்ணிருக்கு? தமிழ்நாட்டுக்கு தேவையான ஃபியூவலோ கேஸோ சிலிண்டரோ எங்க சார் வருது? ஒன்றிய அரசு கிட்ட தானே வருது. அப்ப இதை ரெகுலேட் பண்ண வேண்டியது ஒன்றிய அரசா மாநில அரசா? இதுக்கு மேல முதலமைச்சர் ஸ்டாலின் ஏதாவது பண்ணணும்னா ஈரானோட ஒண்ணு பேச்சுவார்த்தை நடத்தி நேரா கப்பலை தமிழ்நாட்டுக்கு டைவர்ட் பண்ண சொல்லணும்.
இல்லன்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ல போய் நின்னு துப்பாக்கி முனையில கப்பல் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு கடத்திட்டு வரணும். இதை தாண்டி எதுவும் பண்ண முடியாது. குறைஞ்சபட்ச அரசியல் அறிவு இருந்தா நீங்க இப்படி பேசுவீங்களா? தமிழ்நாட்டுல என்ன நடக்குதுன்னு தெரியாது, உலக அளவுல என்ன பிரச்சனைன்னு தெரியாது. ஆனா எதுக்கு எடுத்தாலும் திமுகவை கரிச்சு கொட்ட வேண்டியது. இன்னைக்கு ஒன்றிய அரசுனால எத்தனை பிரச்சனைகள் கடந்த ஒரு வாரத்துல மட்டும் சொல்றேங்க. எஃப்சிஆர் ஆக்ட் ரெகுலேட் பண்ணிருக்காங்க. ஏற்கனவே வக்ஃப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமா இஸ்லாமியர்களுடைய சொத்தை பறிக்க நினைச்ச சங்கிய அரசு இது. இன்னைக்கு எஃப்சிஆர் ஆக்ட் மூலமாக வெளிநாட்டுல இருந்து இங்க இருக்கக்கூடிய தொண்டு நிறுவனங்களுக்கு வரக்கூடிய நிதியை நிப்பாட்டி இருக்கிறாங்க. அந்த ஆக்ட்ல கொண்டு வந்த அமெண்ட்மெண்ட் மூலமாக இங்க இருக்கக்கூடிய தொண்டு நிறுவனங்களோட சொத்தை அரசாங்கம் பறிமுதல் பண்ணலாம் அப்படின்னு சட்ட திருத்தம் கொண்டு வராங்க. இதனால பாதிக்கப்பட போறது யார் தெரியுமா? ஜோசப் விஜய் அப்படின்னு பெருமையா கேண்டிடேட்ல உங்களுடைய மத அடையாளத்தை குறிப்பிட்டு பேசுனீங்களே, அதே கிறிஸ்துவ சமூகம் அதிகம் பாதிக்கப்பட போகுது. அதுக்காகத்தான் இந்த ஆக்ட்ல அமெண்ட்மெண்ட்ஸே. அத பத்தி ஏதாவது பேசிருக்கீங்களா? நாடு பூரா இருக்கிற எல்லா எதிர்கட்சிகளும் இதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ஏதாவது ஒரு வார்த்தை அதை பத்தி பேசுனீங்களா? கவலைப்பட்டீங்களா? அசாம்ல யூனிஃபார்ம் சிவில் கோட நடைமுறைப்படுத்துவோம்னு அமித்ஷா பேசியிருக்காரு 2 நாள் முன்னால. அதை கண்டிச்சு ஏதாவது ஒரு அறிக்கை விட்டீங்களா? திருநங்கையர் சமூகம் பாதிக்கிற அளவுக்கு சட்ட திருத்தங்களை கொண்டு வந்திருக்காங்க. அந்த கமிஷன்ல இருந்த திருநங்கைகள் தங்களுடைய பதவியை ராஜினாமா பண்ணி அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அதை பத்தி ஏதாவது நீங்க பேசுவீங்களா? ஐடி ஆக்ட்ல அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. சோசியல் மீடியா நம்பிய அரசியல் கட்சி நடத்துற கூட்டம் நீங்க. இன்னைக்கு ஆளும் ஒன்றிய பாஜக அரசை நோக்கி யார் எந்த விமர்சனம் வச்சாலும் எந்த பதிவை போட்டாலும் அதை நீக்கக்கூடிய உரிமையை இந்த அரசாங்கம் ஏற்படுத்தி இருக்கு. ஒட்டுமொத்த மீடியாவையும் கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறாங்க. அந்த மீடியாவே நம்பி பொழப்பு நடத்துற கூட்டம் தானே சார் நீங்க. அதை பத்தி ஏதாவது பேசணும்னு தோணுச்சா? ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? பயம். ஒன்றிய அரசை பார்த்தா பயம். ஏன்னா உங்க குடுமி அவங்க கையில. இந்த லட்சணத்துல ஜனநாயகன் வராம தடுக்கிறதும் திமுக. எல்லாத்துக்கும் திமுக. எது நடந்தாலும் திமுக. ஏதாவது ஒரு இடத்துல உங்க செயலுக்கு நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டியோ அக்கௌண்டபிலிட்டியோ எடுத்துக்கிட்டு இருக்கீங்களா? ஏதாவது ஒரு மேடையில நான் ஆட்சிக்கு வந்தா இவ்வளவு விஷயங்கள் பண்ணுவேன் அப்படின்னு பேசிருக்கீங்களா? எதிர்கட்சிகளை விமர்சனம் பண்ணுங்க, அது எல்லா அரசியல் கட்சிகளும் பண்றதுதான். ஆனா நீங்க பண்ணக்கூடியது விஷ பிரச்சாரம். உங்களுடைய இயலாமைய, உங்களுடைய ஆற்றாமைய, உங்களோட கையாலாகாத தனத்தை மறைக்கிறதுக்காக மக்களை இமோஷனலா ட்ரிகர் பண்ணி அவங்க சிம்பத்தியை சம்பாதிக்க முயற்சி பண்றீங்க. இதைத்தான் மோடியும் செஞ்சாரு. காங்கிரஸ் முக்து பாரத், காங்கிரஸ் முக்து பாரத்னு காங்கிரஸ் மீது ஒரு வெறுப்பை மக்கள் மனசுல ஏற்படுத்தினாரு. அதே மாடஸ் ஆபரண்ட எதை நீங்க ஃபாலோ பண்றீங்க? தீய சக்தி திமுக, தீய சக்தி திமுக. சின்ன குழந்தைங்க, திமுகவுடைய விரிவாக்கம் என்னன்னு தெரியாத குழந்தைங்களா கூட பேச வைக்கிறீங்கன்னா அது எவ்வளவு பெரிய ஆபத்தான விஷமத்தனமான விஷமான அரசியல். தைரியம் இருந்தா உங்க சாதனைகளை சொல்லி ஓட்டு கேளுங்க. இல்ல நான் வந்தா இதெல்லாம் செய்வேன் அப்படின்னு மக்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தி ஓட்டு கேளுங்க. அதை விட்டுட்டு மக்களோட மனசுல பயத்தையும் வன்மத்தையும் தூண்டி ஓட்டு கேட்காதீங்க. அது நாளைக்கு உங்களுடைய அரசியலுக்கே ஆபத்தா வந்து முடியும். இந்த தேர்தல்ல திமுக ஜெயிக்கலன்னு வச்சுப்போமேங்க, அதிமுக ஆட்சிக்கு வருதுன்னு வச்சுப்போம். நாளைக்கு யார சார் வச்சு அரசியல் பண்ணுவீங்க? இன்னைக்கு ஆளுங்கட்சி திமுகவா இருக்கு, திமுகவை விமர்சனம் பண்றீங்க. நாளைக்கு ஒருவேளை திமுக இல்லைன்னா அப்ப உங்க அரசியல் என்ன ஆகும்? இதத்தான் மக்களை ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கோம். என்னைக்கு இந்த ஆளு மேடையில பாசிசம் பாயாசம்னு பேசினானோ அன்னைக்கே சொன்னேன், மண்டை மேல எவ்வளவு பெரிய கொண்டை இருக்கு பாருங்கன்னு. இன்னைக்கு அது கரெக்டா போச்சு. ஒன்றிய அமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே சொல்றாரு, தேர்தலுக்கு அப்புறம் நாங்க விஜயோட கூட்டணி வச்சுப்போம். அப்போ டெல்லிக்கு பறந்து போயிட்டு வந்தாரு. அப்ப இந்த பேச்சுவார்த்தை தான் நடந்திருக்கு. தேர்தலுக்கு அப்புறம் எப்படி கூட்டணி வச்சுக்கலாம் அப்படிங்கிற பேச்சுவார்த்தையை நடத்திருக்காங்க. இந்த ஆளு சங்கியோட பி டீம் எல்லாம் கிடையாது, சாக்ஷாத் சங்கியே தான். சங்கிகள் பண்ணக்கூடிய அதே வெறுப்பு அரசியல தான் இவர் இங்க பண்றாரு. இந்தியாவில இருக்கக்கூடிய இளைஞர்களை எப்படி சங்கிகள் திசை திருப்புறாங்களோ அதே மாதிரிதான் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய இளைஞர்களை இவர் திசை திருப்பிட்டு இருக்காரு. இந்த வெறுப்பு வன்ம அரசியல் தமிழ்நாட்டுக்கு என்னைக்குமே தேவையில்லை. அது சங்கிகள் கொண்டு வந்தாலும் சரி, இல்ல விஜய் கொண்டு வந்தாலும் சரி. பெரம்பூர்ல இருக்கக்கூடிய மக்களும் திருச்சி கிழக்குல இருக்கக்கூடிய மக்களும் தயவு செஞ்சு யோசிங்க. நாமினேஷன் ஃபைல் பண்ண மட்டும்தான் இந்த ஆளு வருவான். இதுக்கப்புறம் மறுபடியும் பிரச்சாரத்துக்கு உங்க தொகுதி பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டான். 15 நாள்ல தேர்தல் முடிஞ்சிடும். பிரச்சாரத்துக்கே வராதவன், உங்க பிரச்சனையே பேசாதவன், நாளைக்கு அவனுக்கு ஓட்டு போட்டு எம்எல்ஏ ஆக்கி சிஎம் ஆக்கணும்னு நினைச்சீங்கன்னா அவன் உங்க பிரச்சனைக்காக வந்து நிப்பானா அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. ஒரு நிலையான ஆட்சி, மக்களுக்கான ஆட்சி, மக்களுக்காக நிற்கக்கூடிய தலைவர்களுக்கு ஓட்டு போடுங்க. உங்க தொகுதியில எந்த கட்சி கேண்டிடேட்டா வேணா இருக்கட்டும், அது திமுகவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், இல்ல கூட்டணி கட்சிகளா இருக்கட்டும், யார் வேணா இருக்கட்டும், உங்களுக்காக யாரு பேசுவாங்க? உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா யார் வந்து நிப்பாங்க? அதை யோசிச்சு ஓட்டு போடுங்க. இப்படிப்பட்ட தற்கூறிகள் கிட்ட உங்களுடைய எதிர்காலத்தை தூக்கி கொடுத்துறாதீங்க. தமிழ்நாடு அப்படிங்கிறது இருபெரும் திராவிட கட்சிகள் சேர்ந்து உருவாக்கிய ஒரு அழகான பூமாலை.
அத தயவு செஞ்சு இந்த குரங்குங்க கையில கொடுத்து ஒட்டு மொத்தமா நாசம் பண்ணிடாதீங்க. ஏன்னா இது நம்ம வாழ்க்கை, நம்ம எதிர்காலம் சம்பந்தப்பட்ட விஷயம். சிந்தித்து வாக்களிப்பீர். நன்றி, வணக்கம்.